உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம், குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும், குரு பகவான் ப்ளஸ் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும் குரு பகவான் ஆகப்பட்ட, அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும், இவர்கள் ரொம்ப முக்கியமான இடஸ்தானாதிபதிகள். இவர்கள் இருவரும் 3ஆம் வீட்டில் இணைந்து அவர்களது பார்வை விழக்கூடிய இடம் ரொம்ப அற்புதமான மேன்மை. இந்த மாதம் முழுவதும் அப்பார்வை இருக்கும். இதில் இந்த 7 சனி உங்களுக்கு தொடங்கிய கடந்த ஒரு வருடத்தில் நீங்கள் படாத கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அதுவும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த விரைய சனியால் ரொம்ப பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க. ஏன்னா தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத இழப்புகள், ஏன் உங்களை வேண்டியவங்களே இழக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளாயிருந்திருக்கிறீங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவத்துறை மருத்துவ செலவுகளும், அதுலேயும் வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விபத்துகளும், இது எல்லாத்தையும் கடந்து வந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிலை அடைஞ்சிருக்கார். ஒருபுறம் குருமங்கள அமைப்பு, இந்த குருமங்கள யோகத்தோடு பார்க்கக்கூடிய பார்வைகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீடு பலம் பெறுது. 6ஆம் வீடு அற்புதமான பலம் பெறுது. அங்கே செவ்வாய் பார்வை விழுது. 7ஆம் வீட்டில் குரு பார்வை விழுது. குரு பார்வை 7ஆம் வீட்டில் விழுது. அடுத்தது விழக்கூடிய இடம் உங்களுடைய 9ஆம் வீட்டில் குரு பார்வையும் விழுது, வக்கரமடைஞ்ச சனி பார்வையும் விழுது. அதே நேரத்தில் தனஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பாக்யாதிபதி செவ்வாயாகப்பட்டவர் தன்னை சொந்த வீட்டையே பார்க்குறார். 3 கிரக பார்வை பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது. இப்போ 3 பேரும் நல்லது செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டில் குரு மீண்டும் செவ்வாயுடைய பார்வை தீர்க்கமாக விழுது. அப்போது இங்கே பார்வையினுடைய பலம் மாபெரும் யோகத்தை அளிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. இதில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவானது பார்வை இந்த மாதம் முழுவதும் விழுது. அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட அந்த பாதிப்புகளுக்குரிய மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்போது இந்த முதல் பார்வையே உங்களுடைய தனகாரகன் ஆகப்பட்ட குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடமே உங்களுக்கு 7ஆம் வீடு. அப்போது உங்களுக்கு இந்த சனி பகவான் இங்கே வந்ததில் இருந்தே உங்களால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல, எதுலேயுமே மேன்மை அடைய முடியல, எதுலேயுமே ஒரு நிம்மதி கிடைக்கல. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துமே உடஞ்சி, ஏன்னா 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டதுனால, இந்த பார்வையினுடைய தீர்க்கத்தினால அந்த இடமும் பாதிக்கப்பட்டு போச்சு. அப்போது குடும்ப ரீதியிலையும் ஒரு நிம்மதி இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க பல பேர், காரணமே இல்லை, பெரிய பிரச்சனையே இல்லை, சாதாரண விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் சேர தயாராக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சேரக்கூடிய நிலைமையிலே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. ஒன்றுமே இல்லாத விஷயம் இன்றைக்கி எங்கேயோ கொண்டு விட்டுருச்சு. இது மட்டுமல்ல, இந்த நிலையில் இருந்த உங்களுக்கு இப்போ இந்த குரு பார்வை, பஞ்சம பார்வையை டைரெக்டாக அந்த இடத்துல விழுறதுனால மீண்டும் அந்த திருமண வாழ்க்கையை ஒன்றிணைந்து நீங்கள் வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஒரு மாபெரும் குடும்ப ரீதியில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும், 100%. அது மட்டும் இல்லை, திருமண முயற்சிகள் எடுத்து தடைப்பட்டு நின்றுச்சே நினச்சவங்களுக்கு அதற்குரிய விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரும். இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு, அதுவும் 20ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. தமிழ் ஆடி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்குரிய மேன்மைகள் உண்டாயிடும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு உண்டான சில முயற்சிகள், வீடு கட்டக்கூடிய யோக அமைப்புகளும், வீடு கட்டுறது மட்டும் இல்லாமல் பூமி வாங்கக்கூடிய யோக அமைப்புகளுக்கு உண்டான ஃபிக்ஸடான மேன்மையை உண்டாக்கிடுவீங்க. இதெல்லாம் முடிவெடுப்பீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் பூமிக்கு சம்மந்தப்பட்டவர், அதை சார்ந்த விஷயங்களை கை கொடுக்கக்கூடியவர். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பேச்சு, தனகாரகன் ஆகப்பட்ட செவ்வாய் இல்லையா, உங்களுடைய பேச்சுக்கு வலிமை பெறும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எடுப்படும். உங்களுடைய பேச்சால் எதையும் பேசி முடிச்சிடுவீங்க. அதுவும் குறிப்பாக வியாபாரம், பேச்சினால் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான யோகத்தை கொடுக்கும். ஒரு ரியல் எஸ்டேட், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசி ஒரு வியாபாரம் செய்கிறவங்க, அதே நேரத்தில் ஒரு ஜவுளி கடையில் இருந்து
அந்த வியாபாரத்துறை சார்ந்தவங்க செய்கிறவங்களும் சரி, ஒரு கல்வித்துறையில் இருந்து ஒரு ஆசிரியராக பணிபுரியறவங்களும் சரி, ஏன் வழக்கு சார்ந்த ரீதியில் ஒரு வக்கீலாக இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி அந்த பேச்சு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் சரி, இது எல்லாமே உயர்தரமான மேன்மைகள் அளிக்கும். டாப் பொசிஷனில் அது உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசினுடைய அதிபதி குருவே உங்களுடைய ராசினுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. அப்போது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக இருந்த வேலையில் இடைஞ்சல்கள் நீங்கும், உங்கள் மேலே இருந்த வீண் பழிகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதில் தொழில் ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கே கடன் வாங்கி போடக்கூடிய நிலைமையை நான் சந்திச்சிட்டேன் கடந்த காலகட்டங்களில். நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதில் மாபெரும் லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைச்சு வரும். இதில் குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் எடுத்து அதை சார்ந்த விஷயங்களில் சற்று தோல்வி அடைஞ்சிட்டேன், அது என்னால் போக முடியலைன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். இதில் இன்னும் உங்களுக்கு வெளிநாட்டிலேயே இருக்கேன், ஆனால் நல்ல வளர்ச்சி அடைஞ்சேன், நல்லா வந்தேன், நல்ல ரிஸ்க் எடுத்தேன், நல்ல வர நேரத்தில் இப்போ அப்படியே எல்லாம் பிரச்சனையாக நிற்கிதேன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் ஒரு திருப்பங்கள் உண்டாகும். அந்த திருப்பங்கள் உங்களுக்கு ஒரு மாபெரும் யோகத்தை கொடுக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மேன்மைகள் கிடைக்கும், அதாவது பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சில திடீர் நட்புகளால் சிறந்த ஒரு செல்வாக்கு கிடைக்கும். அதுலேயும் பிரபலமான யோகம், பிரபலமான உங்களை பற்றி எல்லாரும் பேசுகிற அளவுக்கு ஒரு சூழலை உண்டாக்கிடுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதுலேயும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டில் வக்ரம் அடைஞ்சு நிற்கிறார். சுப விஷயங்கள், சுப செலவுகளை செய்ய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த உங்களுடைய கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் பிள்ளைகளால் இருக்கக்கூடிய, ஏன்னா 5இல் சூரிய பகவான் அமர்ந்திருக்கார், பிள்ளைகளால் இருக்கக்கூடிய அவங்களுக்குடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு திருமண மேன்மைகளை அமைச்சிடுவீங்க. வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீக்கி அவங்களுக்கு வேலைகள் அமைவுகள் உண்டாக்கிடுவீங்க. இன்னும் சிலரது வாழ்க்கையில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறானா இருந்தாலும் அந்தையும் சுட்டி காட்டி அவங்க உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இதில் குறிப்பாக திருமண விஷயங்களில் தான் பிடிச்ச வாழ்க்கை, தான் போட்ட கணக்கு மிஸ் ஆகிடுச்சு, நாம் இந்த மாதிரியான வாழ்க்கை அமையணும்னு நினச்சா அந்த வாழ்க்கை கிடைக்காத அளவுக்கு நெருங்கி விலகி போகக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஆக இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல இலக்கை உண்டாக்கிடும். ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். உங்களுடைய தாய் 4ஆம் வீட்டினுடைய அதிபதி உங்களுக்கு பஞ்சமத்தில் இருந்து 6ஆம் வீட்டிற்கு போகிறதுனால தாயுடைய அந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனம் செலுத்தணும். 9ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் நின்று அதே வீட்டில் பார்க்கறதுனால தந்தை ரொம்ப நாளாக ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் இருந்திருந்தால், ரொம்ப நாளாக கஷ்டங்கள் இருந்திருந்து ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருந்தால் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் வெளியில் வரும், அந்த ஆரோக்கியம் சரியாகும். அவருக்கு மீண்டும் பார்க்கும்பொழுது ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த மீனராசி பெண்களுக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குறிப்பாக இடுப்பு, உங்களுக்கு முழங்கால் வரைக்குமே பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு தருணம், ஒரு அருமையான தருணம். மூவ் பண்ணுங்க, நல்ல மேன்மைகள் அடைவீங்க. குறிப்பாக மீனராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழில், ஒரு ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் இந்த ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்ட தொழில், அதே நேரத்தில் இந்த அழகு சம்மந்தப்பட்ட பியூட்டி பார்லர், இந்த மாதிரியான வேலைப்பாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதலும் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி எடுங்க, 100% சக்ஸஸ் அடைவீங்க. சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, அந்த ஏமாற்றங்களுக்குரிய சில சக்ஸஸை வரக்கூடிய காலகட்டங்களில் உண்டாக்கிடுவீங்க, உருவாக்கிடுவீங்க. தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுத்தினால் 100% வெற்றி அடைவீங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகளை பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக இருக்கான்ட்டு. சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பரல்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்லா இருந்தால் இன்னும் வெயிட்டாக இறங்கி பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைங்க. அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. மாபெரும் திருப்பங்கள் உண்டாகும்.
அதனால் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு உங்களால் பல பேருக்கு வழிகாட்டுவீங்க. ஆக மொத்தத்தில் மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.